போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மர்மனவர்கள் அதாவது நாட்டு வெடி குண்டு வைத்து விட்டுட்டு போயிட்டாங்க. தர்மபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே உள்ள மஞ்சாரா அள்ளி ஊராட்சிக்குட்பட்ட கவுண்டனூரைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். 48 வயதான இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார். இவரது மனைவி வளர்மதி. இவர்கள் இருவரும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் 10 பசுமாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்த தம்பதி தங்களது விவசாய நிலம் அருகில் உள்ள வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஆடு மாடுகளை மேய்த்து வருவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 25ஆம் தேதி காலை வழக்கம் போல மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பியுள்ளனர். அந்த நேரத்தில் மாடுகள் மேய்ச்சலுக்கு சென்ற பகுதியில் இருந்து திடீரென பயங்கரமான வெடிச்சத்தம் கேட்டுள்ளது. இதனால் அங்கிருந்த மாடுகள் அலறிக்கொண்டு நாலாபுரமும் சிதறி ஓடியுள்ளது. இதனை கண்ட விவசாயி கோவிந்தராஜ் வெடிச்சத்தம் கேட்ட பகுதிக்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது ஒரு பசுமாட்டின் முகத்தில் வாய்ப்பகுதி சிதறி இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்துள்ளது. பதற்றத்துடன் அந்த இடத்தை சுற்றி பார்த்தபோது அங்கு நாட்டு வெடிகுண்டு இருந்ததற்கான தடயங்கள் கிடைத்துள்ளது. அதனை அறியாமல் அந்த பகுதிக்கு மேய்ச்சலுக்கு சென்ற மாடு நாட்டு வெடிகுண்டை கடித்ததால் முகம் சிதறி படுகாயம் அடைந்தது விவசாய தம்பதிக்கு பின்னர் தெரிய வந்துள்ளது. வெடிச்சத்தம் கேட்டு மற்ற மாடுகள் சிதறி ஓடிய நிலையில் ஒரு மாடு மட்டும் இதில் சிக்கியுள்ளது. அந்த மாட்டின் முகம் முழுமையாக சிதறி பற்கள் ஆங்காங்கே கிடந்துள்ளது. இதை கண்டு கோவிந்தராஜும் அவரது மனைவி வளர்மதியும் கதறி அழுதனர். நடந்த விஷயத்தை உறவினர்களிடம் சொல்லிவிட்டு கோவிந்தராஜ் இந்த சம்பவம் குறித்து ஏரியூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது வனப்பகுதியில் உள்ள காட்டுப்பன்றிகளை வேட்டையாட வைத்த நாட்டுகுண்டா அல்லது வேறு ஏதேனும் சமூக விரோத செயல்களில் ஈடுபட மர்ம நபர்கள் பதுக்கி வைத்துள்ளனரா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். என் பேர் தெய்வம். நீங்கள் சொந்த ஊர் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் மஞ்சாரள்ளி கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு வருவோம். இந்த விவசாயம் பண்ணிட்டு ஒரு 10 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் சொந்த மாடு வச்சு பால் கறந்து டெய்லி வந்து பால் பண்ணையில் பால் ஊற்றிட்டு இருக்கோம். எங்கள் நிலத்திலிருந்து ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்தில் இருக்க இடத்துல வந்து மாடு மேய்ப்போம். தினசரி மாடு மேய்க்கும் போது மர்மனவர்கள் அதாவது நாட்டு வெடி குண்டு வைத்து விட்டுட்டு போயிட்டாங்க. அது போய் மாடு மேய்ஞ்சதுனால அது வந்து மாடு மேய்ஞ்சதுனால வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா மாடு கடித்து அது மாடு சேதம் அடைஞ்சிச்சு. சேதம் அடைஞ்சதுனால மாடு வந்து உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறது. இப்போ அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து இது நடவடிக்கை எடுக்க வேண்டும். போலீஸ் சொல்லியிருக்கோம், கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் அந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கம் எங்களுக்கான ஒரு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.